வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ நம்ம சிஜிஎல்காக மேக்ஸ் பிளிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன மாடல் சம்ஸ்லாம் கேட்பாங்க, எல்லா மாடலுக்கும் ஒரு கொஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆல்ரெடி 3 டாபிக் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது அடுத்த டாபிக், சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மாடலுக்கு ஒரு சம் இல்லை 2 சம் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடைய ஒரு பேசிக் ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். பிரின்சிபல் PRT/100, ஓகேங்களா? சில பேர் வந்து PNR/100ன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். N வந்து டைம் அப்படி சொல்லி எடுத்திருப்போம். இங்கே T தான் டைம் அப்படி சொல்லி எடுத்துக்கிறாங்க. அது ஃபார்முலா நம்ம எப்படி படிச்சிருக்கோமோ அதுபடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அது கொஞ்சம் முக்கியமான ஒரு ஃபார்முலா. அதுக்கப்புறம் அமௌண்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன, அது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் இருந்தாலே அதை வச்சு நம்ம அமௌண்ட் ரிலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். இல்லை நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், நீங்கள் அதுலேயுமே கண்டுபிடிக்கலாம். பட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லது தான். ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் ஈக்குவல் டு A × 200 டிவைடட் பை T × 200 ப்ளஸ் T - 1 × R. Tனா நம்பர் ஆஃப் இயர்ஸு, ஏனா அமௌண்ட்டு, ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? ஸோ இந்த பேசிக்கை வச்சு ஒரு சில சம்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பேசிக் கான்செப்ட். A sum at a certain rate of simple interest becomes 14880 after 3 years. ஸோ 14880 3 இயர்ஸில் வந்து இந்த அமௌண்ட்டாக மாறிடுச்சு. ஏதோ ஒரு சம், ஏதோ ஒரு பிரின்சிபல் வந்து 3 இயர்ஸில் 14880 மாறிடுச்சு. அதே மாதிரி 5 இயர்ஸில் 16800 மாறிடுச்சு, சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறவே மாறாது. ஃபஸ்ட் இயரில் என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதே தான் செகண்ட் இயர்லேயும் இருக்க போது, அதே தான் தேர்ட் இயர்லேயும் இருக்க போது. அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோடைய யூனிக் பாயிண்ட்டு, இல்லையா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இப்போ அந்த மாதிரி இப்போ 2 வருஷத்துக்கு இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்படின்னா இதை நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 10ல் 8 போச்சுன்னா 2, 17ல் 8 போச்சுன்னா வந்து 9, இது ஒரு 1920. அப்போ 1920ங்கிறது 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 960, சரிங்களா? இது வந்து 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டு, 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ இந்த 14880ங்கிறது 3 இயருக்கு அப்புறம். ஸோ 3 இயர் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி அதில் இருக்குது. அப்போ நமக்கு ஏற்கனவே 1 இயர் இன்ட்ரெஸ்ட் தெரியும். ஸோ 3 வருஷம் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இதை ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 10, 19, 28. ஸோ 2880ன்னு வருது. அப்போ இந்த 14880ங்கிறது அமௌண்ட்டு, 2880ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதிலிருந்து பிரின்சிபல் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 12000 வருது. ஸோ இதுதான் பிரின்சிபல், ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம் அட் 10% per annum ஃபார் 4 இயர்ஸ். ஸோ 10% 4 இயர்ஸ் அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க, 40% தான் கேட்குறாங்க. 40% தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 12,000ல் 40% எவ்வளோன்னு பாருங்கள். 10% 1200, 40% வந்து 4800. ஸோ அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? அவ்வளோதான், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம்குள்ளே போயிடலாம். A sum of rupees 1450 when invested for 10 years amounts to 2366 on maturity. Find the rate of simple interest per annum that was to be paid on the sum invested. So 2366ங்கிறது அமௌண்ட்டு 10 வருஷம் கழிச்சு, 1456ங்கிறது பிரின்சிபல். ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிடும், 910. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 910ன்னு எனக்கு தெரியும். சம் வந்து 1456ன்னு தெரியும். ஸோ 10 இயர்ஸுக்கு, இல்லையா? ஃபார் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P × R. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அது தெரியாது. R × T வந்து டைம் வந்து 10 இயர்ஸ். ஸோ PRT டிவைடட் பை 100. ஸோ இப்போ R இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 9100 டிவைடட் பை 1456, ஓகேங்களா? ரைட். ஸோ இது அப்படியே முடிஞ்ச இது வந்து 4 டேபிளில் கட் பண்ணுவோம். 4 டேபிளில் கட் பண்ணால் 2 டைம்ஸ் வரும், ஒரு 11, அகெயின் ஒரு 2 டைம்ஸ் 30, ஒரு 7 டைம்ஸ், ஒரு 20, 5 டைம்ஸ் டிவைடட் பை இங்கே ஒரு 3, 25னா 6, 364 வரும். ஸோ இந்த 225
சாரி 2275 364ஆல் டிவைட் பண்ண வேண்டியதான். ஸோ இதில் மேக்ஸிமம் ஆப்ஷனே 6 5 தான் இருக்குது. ஸோ 364 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 6 are 24, 6 6 are 36, 38 3, 3 4 3 6 are 18, 21. ஸோ 2184 வருது 6 டைம்ஸ். இது ஒரு 1, 17 8 போச்சுன்னா ஒரு 9, இங்கே ஆல்ரெடி ஒரு 1 பேருக்கும் 91. ஸோ இங்கே வந்து புள்ளி வச்சுருவோம். ஸோ 910 வரும். 910னா நமக்கு வந்து ஒரு 2 டைம்ஸ் போட்டுக்கலாமா? ஸோ 364 364 8 2 1 728 வருது அகெயின். ஸோ இது வந்து 10ல் 8 போச்சுன்னா 2, 10ல் 2 போச்சுன்னா 8, 182. ஸோ 182னா நமக்கு வந்து 5 டைம்ஸ் வருது இல்லையா? 182 கரெக்டாக ஆகல. ஸோ 0 வச்சுக்கலாம். 0 வச்சிட்டோம்னா நமக்கு 5 டைம்ஸ் வரும். ஓகே, இப்போ 6.25. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 6.25%. ஓகே, ஆக்சுவலி 91 × 4 போட்டாலே வந்து எனக்கு என்ன வருது? 364 வருது. அப்போ இங்கே பேலன்ஸ் இங்கே ரிமைண்டர் வரும்போது 91/364 தான் வருது. ஸோ 1/4னா எனது 0.25. ஸோ 6.25% தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் மணி பிகம்ஸ் n times in t years. So if in 13 years a fixed sum doubles at simple interest. ஸோ இந்த சம்முங்கிறது டபுளாக ஆகிருது. ஓகேங்களா? எத்தனை இயர்ஸில்? 13 இயர்ஸில். அப்போ என்ன அர்த்தம்? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல்னு அர்த்தம். அப்போ இதுலேருந்து என்ன அர்த்தம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபலுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சம் இன்ட்டு ஆர் இன்ட்டு t டிவைடட் பை 100. ஸோ இதில் t வந்து 13 இயர்ஸ்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த பிபி கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா r இஸ் ஈக்குவல் டு 100/13. 100/13னா என்னோட 7.113 டிவைட் பண்ணால் 7 டைம்ஸ் 91 வரும். திருப்பி 90 டைம்ஸ் வரும். இப்போ 6 டைம்ஸ் வரும் இல்லையா? 7.6ன்னு வரும். ஸோ 7.6ல் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 7.69%. அவ்வளோதான். அடுத்து, if 1875 becomes 2625 in 4 years, what will be 24,000 become at the end of 9 years at the same rate of interest under simple interest? ஸோ 2625லேருந்து ஃபஸ்ட்டு இந்த 1875 மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். 12ல் 7 போச்சுன்னா 5, 15ல் 8 போச்சுன்னா 7. ஸோ 750 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த 750 இஸ் ஈக்குவல் டு 1875 இன்ட்டு 4 இயர்ஸு இன்ட்டு r/100. ஓகே, இதை அடித்தோம் அப்படின்னா 25 டைம்ஸ் வரும். இந்த 25 இந்த 1 to 87 அடித்தோம்னா 7 டைம்ஸ் 175, பேலன்ஸ் ஒரு 125 வரும் 5. ஸோ r இஸ் ஈக்குவல் டு 10%. r இஸ் ஈக்குவல் டு 10%ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வாட் வில் 24,000 பிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃப்டர் எண்ட் ஆஃப் 9 இயர்ஸ். அப்போ 9 இயர்ஸ்னால் 90% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓவராலாக வந்திருக்கும். விச் மீன்ஸ் 190% அது மாறி இருக்கணும். சரிங்களா? அட் த எண்ட் ஆஃப் 9 இயர்ஸ் அட் த ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கல, அமௌண்ட்டு கேட்குறாங்க. ஸோ 90% இதில் பார்க்கணும். 90% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,600. ஆப்ஷன் கரெக்டாக பாருங்கள், பி கொடுத்துருக்காங்க 21,600ன்னு. இதை போய் கிளிக் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் அவங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கல, அமௌண்ட்டு கேட்குறாங்க. ஸோ பிரின்சிபல் கூட அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்சர் கிளிக் பண்ணணும். சரி, 45600. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு, இஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டைன் சம் ஆஃப் n இயர்ஸ் இஸ் x/y ஆஃப் தி சம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டைன் சம் இஸ் 1/8 ஆஃப் தி சம் when the number of years is equal to half of the rate percent. இந்த மாதிரி சிச்சுவேஷன். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்போ 1/8 இருக்கும்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து half of the rate percent இருக்குமா. ஸோ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PRT அந்த ஃபார்முலா நம்ம போட்டோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு பதிலாக 1/8 ஆஃப் P இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு ரேட்டுக்கு பதிலாக வந்து R அப்படியே வச்சுக்கலாம், Tக்கு பதிலாக R/2 வச்சுக்கலாம், டிவைடட் பை 100.
ஓகே, ஸோ இந்த பிபி கேன்சலு. அதுக்கப்புறம் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 200/8 which is equal to 25. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 5%. ஆர் இஸ் ஈக்குவல் டு 5%ன்னு தெரிஞ்சிச்சு. ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 15,000 at the same rate of interest for 8 years. அப்போ 8 இயர்ஸ்னால் 8 into 5%, 40% கேட்குறாங்க. 40% ஆஃப் 15,000 நீங்கள் பார்க்கணும். 40% ஆஃப் 15,000 எவ்வளவு? 10% வந்து 1500, 40%னா 6000 ரூபாய். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 6000 ரூபாய். ஓகே. A person borrowed some money on simple interest. After 4 years, he returned 9/5 of the money to the lender. What was the rate of interest? ஸோ அமௌண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் ரேஷியோ என்னது? 9/5. சரிங்களா? ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 4 rupees. 5 ரூபாய்க்கு வாங்கி 9 ரூபா திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 4 rupees. இப்போ அந்த 5 ரூபாயில் அந்த 4 rupees எவ்வளோ பர்சன்டேஜ்னு நம்ம பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா 80% இல்லையா? பட்டு 4 இயர்ஸ்க்காக பே பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆஃப்டர் 4 இயர்ஸ்னால் அப்போ 4 into 20% போட்டால் தான் எனக்கு வந்து 80% வரும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20%. ஆப்ஷன் ஏ. ஓகே. When sum of money is invested at different rates, so different ratesல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. Anil sent a sum of 5,000 on simple interest for 10 years in such a way that the rate of interest is 6% per annum for the first 2 years, 8% per annum for the next 2 years, and 10% per annum beyond 4 years. How much interest will he earn at the end of 10 years? So 5,000 இருக்கு. Okay. First 2 years rate of interest is 6% per annum for the first 2 years. அப்போனா 12% ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 12% எவ்வளவு? 10% 500, 1% 50, அப்போது 12% வந்து 600. அடுத்து 8% per annum for next 2 years. அப்போனா 16% கண்டுபிடிக்கணும் 2 இயர்ஸ்க்கு. ஓகேவா? 16%னா எவ்வளவு? 500, அதுக்கப்புறம் ஒரு 300, ஸோ 800 வந்துடும் இல்லையா? 1%ங்கிறது 50 ரூபா. அப்போ 10%ங்கிறது 500 ரூபா, 6%ங்கிறது 300 ரூபா, ஸோ 800 ரூபா வந்துடும். அதுக்கு ஒரு பேலன்ஸ் 10% ஃபார் நெக்ஸ்ட்டு பியாண்ட் 4 இயர்ஸ். பியாண்ட் 4 இயர்ஸ்னால் இன்னும் 6 இயர்ஸ் இருக்குது. அப்போது 60% கண்டுபிடிக்கணும். 5,000ல் 60% எவ்வளவு? 3000 ரூபா. ஸோ 3800, 4400 வரும் ஓவரால் இன்ட்ரெஸ்ட். சரியா? ஸோ ஓவரால் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுதான் 4400 ரூபா. ஆப்ஷன் பி. ஓகே. நெக்ஸ்ட், when rate is changes, a certain sum amounts to 81840 in 3 years and to 92400 in 5 years at x% per annum. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினே ஒன்று சால்வ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான். ஸோ 3 இயர்ஸில் 81840 ஆயிருக்கு, 5 இயர்ஸில் 92400 ஆயிருக்கு. அப்போ 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். 13ல் 8 போச்சுன்னா 5, 0, 1. ஸோ இது வந்து 2 இயர்ஸுக்கு. 10560ங்கிறது 2 இயர்ஸ்க்கு. அப்போ 1 இயருக்கு என்னவாக இருந்திருக்கும்? 5, 2, 8, 0. ஸோ 5280ங்கிறது 2 இயர்ஸ்க்கு. ஸோ இதையே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 15840. ஸோ இந்த 81840ங்கிறது அமௌண்ட்டு தான். ஸோ இதிலேருந்து இந்த 15840 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 66,000 தான் வந்து பிரின்சிபல். சரிங்களா? 66,000 தான் பிரின்சிபல்னு கண்டுபிடிச்சாச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு தெரியாது. ஸோ 1 இயருக்கு 5280 இல்லையா? 5280. பிரின்சிபல் அமௌண்ட் 66,000, 1 இயரு. ஸோ இதுலேருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். 0 கேன்சலு, 10 கேன்சலு. ஸோ 528 இருக்குது, இங்கே 66 இருக்குது. 66 into 8 போடலாமா? 6 8s are 48, 6 8s are 48, 52. ஸோ 8 times வருது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வித் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிகம் x + 2%. அப்படின்னா என்ன ஆகுது? 10% ஆகுது. தென் இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் த சேம் சம் டபுள் இட் செல்ஃப்? 10% அப்படிங்கும்போது டபுள் இட் செல்ஃபு. அப்போ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ஆர் வந்து 10% இன்ட்டு 10%. டைம் தான் இப்போ கேட்குறாங்க, t/100. ஸோ
இந்த பிபி கேன்சல் ஆச்சுன்னா t இஸ் ஈக்குவல் டு 10. 10 வருஷத்தில் அது வந்து டபுள் ஆயிரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% அப்படின்னா 10 வருஷத்தில் டபுள் ஆயிரும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு. ஸோ அந்த இன்ஸ்டால்மெண்ட் ஃபார்முலா என்ன இருந்துச்சு? ஈச் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மறந்து போச்சா a into 200 divided by t into 200 plus t minus 1 into r. a into 200 divided by t into 200 plus t minus 1 into r. a into 200 divided by t into 200 plus t minus 1 into r. இதுதான் ஈச் இன்ஸ்டால்மெண்ட்கான ஃபார்முலா. அமௌண்ட் வந்து இந்த கொடுத்துருக்க அமௌண்ட் டெபிட்னு கொடுத்துருக்காங்களா, டெபிட் ஆஃப் 5664 divided by 200 into t 4 years 200 plus 3 into r வந்து rate of interest 12%. So 5664 into 200 divided by 4 into 236. ஓகே, ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா 50 தடவை வரும். இந்த 236ஐயும் 5664ஐயும் நம்ம அடிக்கணும். அப்படியாது ஆக்சுவலி 2360 போட்டால் 20 தடவை வந்துருச்சு. அது போக 4ல் முடியணும் இல்லையா? 4ல் முடியணும்னா 236 236 236 236 வருதான்னு பார்ப்போமா? 24 2 4 3 12 18 24 26 2 4 2 8 10 16 1 ஸோ 5. ஸோ அப்போ 10 10 4 24 தடவை வருது. இதை கட் பண்ணால் 24 டைம்ஸ் வருது. ஸோ 24 into 50 24 into 50 எவ்வளவு? 1200. ஸோ 1200 தான் ஈச் இன்ஸ்டால்மெண்ட், ஆப்ஷன் சி. ஸோ இதை இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே 4 years அப்படிங்கும்போது நீங்கள் 400 எடுத்துக்கோங்க. 400 இதுதான் ஈச் இன்ஸ்டால்மெண்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த முதல் 100 விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 300 12% பாருங்கள். மிச்சம் இருக்க 300 12% பார்த்தீங்க அப்படின்னா 36 rupees வரப்போம். 100 + 36 போட்டுக்கோங்க. அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் அப்போ 200 +, அதாவது இதெல்லாம் பிரின்சிபலு. அடுத்த பிரின்சிபல் என்ன இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் 200க்கு 12% பாருங்கள், அது ஒரு 24 ரூபா வரும். மூணாவது இன்ஸ்டால்மெண்ட் அப்போ 100 + 12, நாலாவது இன்ஸ்டால்மெண்ட் 100 இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 400 436 440 460 472 ரூபா வரும். இந்த 472 ரூபா தான் இந்த 5664 அப்படின்னா 100 ரூபா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த 5664 இந்த பார்த்துங்க 472ங்கிறது 236 டபுள் இல்லையா? அப்போ இதை கட் பண்ணால் 12 டைம்ஸ் வரும். ஸோ 1200 ரூபா வரும். அவ்வளோதான். ஸோ ஈச் இன்ஸ்டால்மெண்ட் இப்படி சால்வ் பண்ணலாம். ரைட், 2 மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஓகே, இன்னும் ஒரு சம் இருக்குது. இது வந்து இன்ஸ்டால்மெண்ட் கிடையாது. எ செல்ஃபோன் இஸ் அவைலபிள் ஃபார் 600 ஆர் ஃபார் 300 கேஷ் டவுன் பேமெண்ட் டுகெதர் வித் 360 டு பி பெய்ட் இன் ஆஃப்டர் 2 months. அதாவது 600 மதிப்புள்ள பொருளை 300 இப்போ நான் பே பண்ணிட்டேன். பேலன்ஸ் 300 நான் 360 பே பண்ணுறேன் 2 months அப்புறம். ஓகேவா? அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 60 பிரின்சிபல் வந்து 300 மந்த்ஸு, அதாவது ஆர் வந்து தெரியல, டைம் வந்து 2 months. ஸோ அதனால் 2/12 போடுறேன், டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணால் 1/6. இதை அடித்தோம் அப்படின்னா 50, இதை அடித்தோம்னா 2. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 120%. ஆப்ஷன் பி. இது வந்து இன்ஸ்டால்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? டவுன் பேமெண்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு கொடுக்கல. ஒருவேளை 360 டு பி பெய்டு இன் 180 as 2 இன்ஸ்டால்மெண்ட்னு கொடுத்துருந்தா இந்த சம்ம வேறு மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கல. அதனால் வந்து நம்ம இந்த நார்மல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாலே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் ஆஃப் 10,000 at 14% per annum for 2 5/7 years where the interest is compounded yearly? ஸோ யூஸ்வலி 2 years இல்லை 3 years அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து 2 5/7 years கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ 2 yearsனால் இப்போ 10,000 rupees இருக்குது, 14% அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் இயரில் என்ன பண்ணியிருப்போம், 1400 இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும்.
செகண்ட் இயரில் அகெயின் 1400 இருந்திருக்கும். இந்த 1400 14% பார்த்துருப்போம் 196. இப்போ தேர்ட் இயர் ஃபுல்லாக இல்லை, 5/7 இயர்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ இந்த 5/7 இயர்ஸ்னால் இந்த 7க்கு தான் வந்து அது 14% இருந்திருக்கு. ஆக்சுவல் கொஸ்டின் சாரி. அப்போ 5க்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதை கேன்சல் பண்ணால் 10%. ஸோ இந்த தேர்ட் இயர் ஃபுல்லாக இல்லை, ஸோ அதுக்கு நீங்கள் 10% மட்டும் பார்த்தா போதும். ஸோ 10% ஆஃப் 10,000 வந்து என்னது 1000. அடுத்து இந்த 1400க்கு ஒரு 140, அகைன் இன்னொரு 140, இந்த 19.6. ஸோ இதுதான் 5/7 இயர்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. ஸோ என்ன வரும், ஒரு 1200, 2400, 2800, 3800 ப்ளஸ் ஒரு 196 ப்ளஸ் ஒரு 280 ப்ளஸ் இது ஒரு சும்மா 20ன்னு கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு 300, 496னா 4296 வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இந்த 5/7 இயர்ஸ்னால் 7 இயர்ஸ்க்குனா அது வந்து 14%. அப்போ 5க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, when CA and 2 second and third year is given, okay, a certain sum is deposited for 4 years at a rate of 10% per annum on compound interest compounded annually. The difference between the interest at the end of 2 years and that at the end of 4 years is 50882. Find the sum. ஸோ 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட், அதோடைய டிஃப்ரென்ஸ் தான் 5082 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போனா சம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 தான் பிரின்சிபல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 10% அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் வந்து எனக்கு 1000 இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். செகண்ட் இயரில் வந்து 1000, தென் இந்த 1000 ஒரு 100. ஸோ இது மொத்தமாக 2100 வந்து 2 இயர்ஸ் முடிவில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ தேர்ட் இயரில் என்ன வந்திருக்கும், அகெயின் ஒரு 1000. அடுத்து இந்த 2100 10%, ஸோ 210. அடுத்து ஃபோர்த் இயரில் அகெயின் ஒரு 1000. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10% இல்லையா. இது ஒரு 1000, 1000, 2000, 3000, 3310. ஸோ அதுக்கு 10%னா 331. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வந்திருக்கும், 4000, 4641 சரிங்களா. இது 4 இயர்ஸ் முடிவில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தான் 4641 மைனஸ் 2100. இதை தான் வந்து அவங்க 4082 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் செகண்ட் இயருக்கும் மொத்த 4 இயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது வந்து 5082 அப்படின்னா தென் 10,000 எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ 4641 மைனஸ் 2100 என்ன வரும், 4641 மைனஸ் 2100. ஸோ ஒரு 1 4 5 2541 சரிங்களா. ஸோ இது மொத்தமாக வந்து 2541. ஸோ இந்த 2541 தான் 5082னா 10,000 எழுது. ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம் 2 டைம்ஸு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 20,000 வரும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 20,000 ஓகேங்களா. அடுத்து when compounding is done half yearly or monthly. Okay, so what is the compound interest on a sum of 8,100 for 1/4 years at 8% per annum. ஸோ 1/4 இயர்ஸ்னா இது எத்தனை மாதம்னு பாருங்கள், 15 மந்த்ஸு இல்லைங்களா. ஒரு இயர்னா 12 மந்த்து, குவார்ட்டர் இயர் அப்படின்னா 3 மந்த்ஸு, கூட்டினா 15 மந்த்ஸு. இங்கே வந்து 5 மந்த்லின்னு சொல்லி வேறு கொடுத்துருக்காங்க. 5 மந்த்லினா அப்போ 15 மந்த்ஸை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், 5 + 5 + 5 3 இயர்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். சரி, 3 மந்த்லி ஓகேங்களா. அப்போனா நம்ம ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்துட்டு 3 வருஷத்துக்கு எப்படி கண்டுபிடிப்போமோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து 8%ன்னு இருக்குது சரிங்களா. 8% பெர் ஆனம். இது வந்து 12 மாதத்துக்கு. அப்போ எனக்கு 5 மாதத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கணும். 5 மாதத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ், இதை அடித்தோம்னா 2 3 10/3% சரிங்களா. 10/3%. ஸோ இப்போ இந்த 10/3% வச்சு 3 இயர்ஸ்க்கு நம்ம பார்க்கணும் ஓகே. ஸோ அப்போ 8,100ல் 10/3%னா என்னென்னு பாருங்கள். 10/3%னா 300 ஆயிரும். ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். இதை கேன்சல் பண்ணோம்னா 220 270 வரும். ஸோ ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் வந்து 270, செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டும் 270. தென் இந்த 270க்கு ஒரு 1/30 பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 9 வரும் இல்லையா. 270 இன்ட்டு ஒரு 1/30. ஸோ அதை அப்படியே கேன்சல் பண்ணால் 9 வரும். திருப்பி தேர்ட் இயரில் ஒரு 270, தென் இதுக்கு ஒரு 9, இதுக்கு ஒரு 9, தென் இந்த 9க்கு ஒரு 130 பார்க்கணும். ஸோ அது வந்து நெக்லிஜிபிளாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா 810 ப்ளஸ் ஒரு 27, ஓகேங்களா, 837 அப்ராக்சிமேட்டாக வருது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா. 10/3%னா 1/30. ஓகே. ஸோ 8100 1/30 நம்ம பார்க்கணும். அது வந்து 270. அது வந்து ஃபஸ்ட் இயருக்கு, இது செகண்ட் இயருக்கு, இது தேர்ட். அதாவது ஃபஸ்ட்டு 5 மந்த்லி, செகண்ட் 5 மந்த்லி, தேர்ட் 5 மந்த்லி அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு, if a certain sum of money becomes 3 times itself in 4 years. So 3 times itself in 4 years அப்படின்னா in how much time it will become 27 times. ஸோ 27 டைம்ஸ்க்கு எத்தனை இயர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ அப்போ நம்ம 27 எப்படி எழுதிக்கலாம்? 3 கியூப்னு எழுதிக்கலாம். 3 கியூப். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்னா, இந்த 3யும் இந்த 4யும் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். 3 × 4 = 12. ஸோ 12 இயர்ஸில் 27 டைம்ஸ் ஆகும். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன ஃபார்முலா இருக்குது? A is equal to P into 1 plus R by 100 the whole power n. இந்த ஃபார்முலா தான். A certain sum of money becomes 3 times of itself அப்படின்னா 3 times of the principal. Okay, so 1 plus R by 100 in 4 years. ஓகேங்களா. ஸோ P கேன்சல் ஆயிரும். 1 plus R by 100 power 4ஓட வேல்யூ வந்து 3யாக இருக்கும். Now 27 times of itselfனா 27P is equal to P into 1 plus R by 100 the whole power n. ஓகே. ஸோ இந்த P கேன்சல் ஆயிரும். இந்த 27க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? 3 கியூப்னு போட்டுக்கலாம். ஸோ 3க்கு பதிலாக நான் 1 plus R by 100 power 4 போட்டேன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 plus R power 100 power 4, அதுக்கு மேலே ஒரு 3 வேறு இருக்குது, ஈக்குவல் டு 1 plus R by 100 the whole power n இருக்குது. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12. ஸோ இப்படி தான் இந்த 12 இயர்ஸ் வந்திருக்கும். சரிங்களா. அடுத்து, a sum of money amounts to x and t years and x2 in t2 years. A sum amounts to 8028 in 3 years. அதே மாதிரி 12042 in 6 years at a certain rate % per annum when the interest is compounded yearly. The sum is. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது 3 years 6 years அப்படின்னு இருக்குது இல்லையா. அப்புறம் வந்து 1லேருந்து 3, 3லேருந்து 6, இந்த மாதிரி இது கூட 3 3யாக ஆட் பண்ணிட்டு போகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ 1லேருந்து 3, 3லேருந்து 6 அந்த மாதிரி போகுது. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸ்ன்னு ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது 8028 இருக்குது. நம்ம வந்து இந்த காமன் டிஃப்ரென்ஸ் அந்த இதில் போடலாம். ஸோ 1லேருந்து இது 3 years, இது 3 yearsலேருந்து 6 years இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கூட போட்டாலும் எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8028 டிவைடட் பை 12042 இன்ட்டு 8028. இதை பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணால் 2:3 டைம்ஸ் வரும். பிகாஸ் 8028 அதை பார்த்தீங்கன்னா 4014 4014 4014. ஸோ 12042 8028 4014. ஸோ 2:3 வரும். இந்த 3 இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 220 வந்து ஒரு 6 டைம்ஸ், 22 வந்து 7 டைம்ஸ், ஒரு 6 டைம்ஸ். ஸோ 2676 இன்ட்டு 2 போட்டிங்க அப்படின்னா 2676 இன்ட்டு 2 12 15 13 5352 5352. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு என்னமோ பெஸ்ட்டாக படுது. இதுதான் ஈஸியும் கூட. அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் ஃபார்முலாவில் ட்ரை பண்ணணும். ஸோ ஃபார்முலாவில் ட்ரை பண்ணுறது நீங்கள் அதை வந்து ஹோம்ஒர்க் மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ A is equal to P into 1 plus R by 100 the whole cube இப்படி இருக்கும். ஸோ A வந்து நமக்கு தெரியுது 8028 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. in 3 years. அதே மாதிரி 12042 is equal to P into 1 plus R by 100 6 years. ஓகே. ஸோ இதிலிருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே நம்ம டிவைட் பண்ணலாம். இதை அப்படியே டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2:3 இருக்கும். இங்கே வந்து 1/1 plus R by 100 the whole cube இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த 1 plus R by 100 the whole cube வந்து இங்கே கொண்டு போய் நம்ம போட்டோம் அப்படின்னா 8028 is equal to P into இதுக்கு பதிலாக வந்து 3/2. ஸோ P is equal to 8028 into 2/3. இது இதோட ஆன்சர் தான் வந்து 5352 வரப்போகுது. ஓகே, அவ்வளோதான். ரெண்டு விதமாகவும் இந்த சம்மை அப்ரோச் பண்ணலாம். ஓகே, டிஃபரெண்ட் ரேட்ஸ் ஆர் கிவன். த இன்ட்ரெஸ்ட் ஆன் 24,000 in 2 years compounded annually when the rates are 8% per annum and 10% per annum for 2 successive years.
ஸோ 24,000 இருக்குது. The interest on 24,000 in 2 years compounding annually when the rates are 8%. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 8% இருக்குது. ஸோ இதுக்கு 8% என்ன வரும்? 2,400க்கு 8%. ஸோ 240 into 8 times போடலாம், 1920 வரும். இது ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டு 8%. ரெண்டாவது 10%. ஸோ 24,000க்கு 10% 2,400. தென் இந்த 1920க்கு 10% 192. இது எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர். பதினொன்று 1 10 15 1 4512. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். CA and SA are mixed. The compound interest on a certain sum. ஸோ 16 2/3% அப்படின்னா 1/6ன்னு அர்த்தம் ஃப்ராக்ஷன். சரிங்களா? ஃபார் 3 years காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம் அட் த சேம் ரேட் ஃபார் 5 2/3 years. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years அப்போனா 6 ரூபாயாக இருந்து 7 ரூபாயாக மாறி இருக்கு. 3 yearsனால் இது அப்படியே கியூப் பண்ணுங்கள், 216 இது வந்து 343 ஆயிருக்கும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸு 121 வரும். அதுதான் வந்து அந்த 6350 அப்படின்னா 216 எவ்வளோன்னு பார்க்குறோம். ஸோ இதை நான் ஷார்ட்ஸ்லேயுமே போட்டுருந்துருப்பேன், நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 50 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 216 into 50. நவ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு ரேட் வந்து 16 2/3. ஸோ அகெயின் 1/6. இந்த 100 இங்கே வந்துடுச்சு சரியா, 1/6 இந்த 100 இங்கே வந்துடுச்சு. டி வந்து 5 2/3 years. ஸோ 17/3. ஓகேவா? ஸோ இதை அப்படியே அடித்தோம்னா 18, இது வந்து 12ன்னு வரும். ஸோ 12 into 50 into 17 வரும். ஸோ இந்த 6 into 70 into 100ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ 6 7 சார் 1200. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் CA and SA. The difference between the compound interest and the simple interest on X at 8.5% per annum for 2 years. So PR square by 100 square. 2 yearsக்கான டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க 28.9. P தான் கேட்குறாங்க இல்லைங்களா? R வந்து 8.5 into 8.5 divided by 100 into 100 equal to 28.9. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 289 0 289 தான் இல்லையா, இன்ட்டு ஒரு 100 டிவைடட் பை இது ஒரு 17/2 இன்ட்டு ஒரு 17/2. இந்த 4 மேலே போயிடும். 17 ஆன்சர் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு 0 இருக்கணும் இல்லையா? $2890 வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு 100 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 4000. சம் வந்து 4000. ஓகே, இன்ஸ்டால்மெண்ட் சம்ம. A sum of X was borrowed and paid back in 2 equal monthly yearly installment each of 35,280. Rate of interest was 5%. ஸோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு முக்கியம். 5% அப்படின்னா 100 ரூபாயிலேருந்து 105 ரூபா ஆயிருக்கு. ஸோ இதை முடிஞ்ச அளவு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 20:21. 2 இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறதுனால இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். 400:441. ஈச் இன்ஸ்டால்மெண்ட் வந்து சேம் அப்படிங்கிறதுனால எப்போதுமே இந்த லாஸ்ட்டாக ஸ்கொயர் பண்ண இந்த 441 தான் வந்து ஈச் இன்ஸ்டால்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இங்கேயும் நீங்கள் வந்து 441 வர்ற மாதிரி ஒரு நம்பரால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போனா தான் இங்கே இப்போ 420, இங்கே 400, இங்கே 441, இங்கே 441. இது வந்து ஈச் இன்ஸ்டால்மெண்ட்டு 2 வருஷமும் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்காங்க. இது மொத்தத்தையும் கூட்டினா இது தான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 441 தான் வந்து 35280 அப்படின்னா இந்த 820 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணோம்னா 8 டைம்ஸ் வரப்போகுது. ஓகே, 820 இன்ட்டு ஒரு 8 போட்டிங்கன்னா 8 8 சார் 64 65. ஸோ 65600. இந்த ஒரு 0 இருக்குது, 820 இருக்குது இல்லையா? சரிங்க, 80 டைம்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு 0 வந்துடும், 65600. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை
ஸ்கொயர் பண்ணணும், எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கூட வரும். அப்போ 3ஆவதாக நீங்கள் க்யூ பண்ணி 3 நம்பரையும் ஈக்குவலாக மாற்றணும் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பிரின்சிபலாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு சம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வேறு ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.